படிக்கலாம் பாருங்க. ஜனங்களே, நமது தேவனை சோஸ்தரியுங்கள், அவரை துதிக்கும் சத்தத்தை துணிக்க செய்யுங்கள். நம்மை பிழைக்க செய்தவர் அவரே. அவர் நமது கால்களை தள்ளாட ஒட்டாமல் நம்முடைய ஆத்மாவை உயிரோட வைக்கிறார். சங்கீதம் 66வது அதிகாரத்துல 8-9 வரலும் உள்ள வசனம் தான். இப்போ இங்க என்ன சொல்ல வர்றாருன்னா, நாம் தவறி விழுந்து போகாமல், தம்முடைய கிருபையினாலே நம்மளை என்ன பண்றாரு, போன வருஷம் எல்லாம் காத்து திரும்ப இன்னொரு வருஷத்தை நமக்கு இந்த காலாண்டர் முறையின்படி நமக்கு இன்னொரு வருஷத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு. அப்போ மற்றொரு வருஷத்துக்குள் நம்மை பிரவேசிக்க செய்த தேவனுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, நன்றி சொல்லுங்க. ஏன் அப்படின்னா, நீங்க என்ன பண்ணிருக்கணும், ஏற்கனவே ஓடி முடிச்சிருக்கணும் நம்மளுடைய ஓட்டத்தை, தேவனுக்கு பிரியமுள்ள விஷயமா. ஆனா என்ன ஆகலைன்னா, ஓடலை. அதனால திரும்ப என்ன பண்றாரு, இன்னொரு சான்ஸ் நமக்கு வச்சிருக்கிறார், இன்னொரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறார். அப்படின்னு அவருக்கு என்ன பண்ணுங்க, நன்றி சொல்லுங்க. என்ன, வெறுமனே நான் போகாம இன்னொரு வாய்ப்பையும் நமக்கு கொடுத்துருக்கிறாரு, நன்றி சொல்லுவாங்க. அப்போ நம்மில் அநேகர் ஒரே சிந்தையோடும் இருதயத்தோடும் அவருடைய ஊழியத்தை அவர் வார்த்தையின்படி இம்மட்டும் செய்து முடிக்க கிருபை செய்தார். இல்லையா? ஊழியம் செஞ்சிருக்கீங்களா? யாருக்காவது சுவிசேஷம் சொல்லியிருக்கீங்களா போன வருஷம்? இல்லையா? இந்த வருஷம் ஒரு தீர்மானம் எடுக்கணும். என்ன தீர்மானம் எடுக்கணும்? கொஞ்சமாவது தேவனுடைய வார்த்தையை யாருக்கிட்டையாவது சொல்லணும். முடிவு எடுக்கலாமா? போன வருஷம் யாருக்குமே சொன்னோமா? சொல்லலையா? சொல்லலைன்னா இந்த வருஷம் என்ன முடிவு எடுக்கணும்? சொல்லியிருக்கீங்களா? 1-2 சொல்லுங்க. இந்த வருஷமும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறார். அதனால ஊழியத்தை செய்யுங்க. அவருடைய வார்த்தையின்படி இம்மட்டும் செய்தி முடிக்க கிருபை செய்கிற லெவலுக்கு நம்ம என்ன பண்ணணும், அவருடைய ஊழியத்தை செய்யணும். அவர் நம்மகிட்ட எதிர்பார்த்துருக்கிற ஒரே விஷயம்தான், அவருக்கு ஊழியம் செய்யணும். பாவம் இல்லாமல் இருக்கிறங்கிறது அது நமக்கு உண்டான தகுதி. படிச்சிருக்கிறங்கிறது அது தகுதி. நம்ம செய்கிற வேலை தான் கவர்மெண்ட்டுக்கோ இல்லை வீட்டுக்கோ பலனை தரும். நம்ம ஒரு வேலை பார்க்குறோம், கவர்மெண்ட் ஜாப்பு அப்படின்னு சொல்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அது எதை உருவாக்கும், நம்ம படித்த படிப்பை வச்சு அது கிடைக்கும். ஆனால் செய்கிற வேலை யாருக்கு செய்வோம்? ஒரு வேலை டாக்டராக இருந்தால் கவர்மெண்ட்டுக்கு வேலை செய்வோம், கவர்மெண்ட்டு நமக்கு சம்பளம் கொடுக்கும், இல்லையா? அப்போ நான் பாவம் இல்லாமல் இருக்கிறேங்கிறது அது எனக்குள்ள தகுதி. நான் செய்கிற வேலைங்கிறது என்னதான், சுவிசேஷம் அறிவிக்கிறது. அந்த சுவிசேஷம் நீங்கள் அறிவிக்கிறதா என்ன கிடைக்கும் உங்களுக்கு? பலன் உண்டு, பரலோக ராஜ்யத்தில் இடம் கிடைக்கும். அவர் கூப்பிட்டு என்ன பண்ணுவார், பிதாவுக்கு முன்னாடி நிப்பாட்டி, நல்ல ஊழியக்காரன்னு அவர் சாட்சி சொல்லுவார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவின் இடத்துல கூட்டி கொண்டு போய் வச்சு, இல்லையா? அதனால ஊழியம் செய்யுங்க அப்படின்னு இன்ன நாட்களில் நம்ம முடிவு பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம். அப்போ அவருடையவர், அதாவது இம்மட்டும் செய்து முடிக்க, அவருடையவர் கலல், அதாவது அவருடையவர்களை அவர் என்ன பண்றாரா, சலித்து பிரித்து எடுக்கிறார். எப்போ? அவருடைய அந்த நியாய தீர்ப்பின் நாளில். ஆனால் நம்ம என்ன பண்ணோம்னா, வருஷந்தோறும் இந்த மாதிரி ஒரு புத்துணர்ச்சியோ இல்லை வருஷங்கள் திரும்பும் போதோ நம்மளும் என்ன பண்ணோம், நம்மளால ஆராய்ஞ்சு அறிந்து நம்மளையும் சலித்து பார்க்கணும். நம்மகிட்ட இல்லை, கவர்மெண்ட் சலிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இங்கே ஒரு சலிச்சுட்டா அங்கே கொண்டு போய் கொட்டும் போது அவன் என்ன பண்ணுவான், டோட்டலாக அப்படியே பிடிச்சிக்குவான். இப்போ தேங்காய் விற்கிறோம், நம்ம வீட்டில் ஒரு 20 தேங்காய் உளுந்துருக்கு, என்ன பண்ணுவோம், நேராக கொண்டு போய் வியாபாரிகிட்ட தள்ள மாட்டான். ஒன்று ஆட்டி பார்த்துட்டு இங்கேயே என்ன பண்ணுவோம், ஆட்டி பார்த்துட்டு இது ஆடுது அவர் எடுத்துக்குவாருன்னு முடிவு பண்ணுறோமா? அதெல்லாம் ஒதுக்குறோமா? ஒதுக்கி ஆடுறதை மட்டும், நல்ல காயை மட்டும் கொண்டு போய் வியாபாரிக்கிட்ட போகும்போது அவர் என்ன பண்ணுவார், உன்னையும் தள்ள மாட்டார், எல்லாத்தையும் எடுத்துக்குவாரா? அதனால பறிச்சு இங்கேயே பார்த்தோன்னு நம்மளே என்ன பண்ணலாம், சல்லடை போட்டு சலிச்சு பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்ல வர்றார். இந்த நேத்தோட முடிஞ்சிருச்சு, இது இந்த வருஷம் புது வருஷத்துக்குள்ள போற நமக்கு அப்படிப்பட்ட ஒரு அறிவுரையும் அங்க சொல்றாரு. அப்போ அக்கிரமக்காரனான சாத்தானை தேவன் பலமாக கர்த்தருடைய ஜனங்கள் பேரிலே கொடிய வஞ்சகத்தை வரவிடும் இக்காலத்தை அறியாதவர்களாகிய நாம், இது எப்படிதான் சாத்தான வஞ்சகத்தின், அதாவது சாத்தான கொம்ப வச்சுக்கு நேரம் வந்து உங்களை இது பண்றது, உங்களுடைய இருதயம் என்ன சிந்தை இருக்குதோ அந்த சிந்தையை செயல்பட வைக்கிறது தான் சாத்தானோட வேலை.
அதனால நம்ம எதிர்பார்க்க வேண்டியதில்லை. அப்போ நம்மளுடைய இருதயம் தான் நமக்கு சாத்தானா இருக்குது. புரியுதுங்களா? அப்போ அதை ரொம்ப ஜாக்கிரதையா பார்த்துக்க வேண்டியது நம்முடைய விஷயம். அதனால வலுவாதபடி நம்மை காத்து வருகிற எல்லா தெய்வீக நியமங்களுக்குள்ளும் முழு இசைவாக ஜீவிக்கவும் அதில் உறுதியாய் நின்று மறு வருஷத்துக்குள் பிரவேசிக்க செய்தார் அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. என்ன பண்ணி இருக்கிறாரு? நீங்க வலுவி போவாதபடி நம்மை காத்து வருகிற எல்லா தெய்வீக நியாயமான நியாயமான நியாய மனங்களுக்குள்ளும் முழு இசைவாக ஜீவிக்கவும் அதில் உறுதியாக நின்று. அந்த விஷயத்துல நான் நான் விசுவாசித்து இருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். அவர் எப்படியாப்பட்டவர்னு தெரியும். அப்பேற்பட்ட விசுவாசத்துக்குள்ள வந்திருக்கிற நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? வலுவி போயிடக்கூடாது இல்லையா? அப்போ மறு வருஷத்துக்குள் பிரவேசிக்க செஞ்சிருக்கிறாரு. அவருக்கு நன்றியுள்ள சோத்திரத்தை ஏற்படுத்துவோமாக. அதனால இப்பேற்பட்ட அழைப்புக்குள்ள அழைச்சிருக்கிற நம்ம அவருக்கு எப்போதும் நன்றி உள்ளவர்களா இருந்து அவருடைய சித்தத்தின்படி நம்ம அந்த பூமியில நடக்கணுங்கிறதான் நமக்கு இன்னைக்கு மன்னா. அதனால புது வருஷத்துக்குள்ள போற நம்ம நிறைய விஷயங்களை கேட்டுக்கிட்டே வந்தாலும் நம்ம இன்னைக்கு என்ன ஒரு சின்ன ஒரு பாடம் பார்க்கலாம் அப்படின்னா, அப்போ புது வருஷம், அடுத்த வருஷம், இல்லை நம்ம சாகிற வரையிலும், இல்லை தேவனுக்குள்ளாக நம்ம போகிற வரையிலுமே ஒரு சில விஷயத்தை நம்ம கரெக்ட் பண்ணணும். என்ன அப்படின்னா, நம்ம அவருக்காக நமக்காக காத்திருக்கணும். யாருக்காக காத்திருக்கணும்? தேவனுடைய காரியங்களை செய்யறதுல நம்ம காத்திருந்து செய்யணும். அப்போ நாம் காத்திருக்க வேண்டிய காரியங்கள்னு ஒரு சிலதை பார்க்க போறோம். வேதத்துல நமக்கு தேவன் என்ன சொல்றாரு அப்படிங்கிறத ஒரு சில விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணி நம்ம பார்க்குறோம். அப்போ நாம் காத்திருக்க வேண்டிய காரியங்கள் என்னென்ன அப்படிங்கிறத தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கு இந்த புது வருஷத்துல என்ன காரியம் பார்க்க போறோம்? நம்ம காத்திருக்க வேண்டிய காரியங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது, முதல்ல ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள காத்திருக்கணும். சொல்லுவாங்களே சபைகள்ல, வெளியில போய் கேட்கும்போது ரட்சிக்கப்பட்டுட்டீங்கன்னா கேட்டிருக்காங்களா? கேட்கலையா? கேட்குறாங்களா? ரட்சிக்கப்பட்டது எப்போ தெரியும்? எப்போ தெரியும்? செத்தா தான் தெரியும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா இல்லையான்னு. அப்பதான் அடிச்சுக்கிறது. ஐயோ எல்லாம் முடிஞ்சு நானும் என்ன ரட்சிக்கப்படலையே அப்படிங்கிறது. அதனால இப்போ வந்து யாராவது கேட்டா ரட்சிக்கப்பட்டீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? இனி ரட்சிக்கப்பட்டுட்டோமான்னு சொல்லக்கூடாது. ரட்சிக்கப்படுறதுக்கு தான் ஓடுறான். எப்ப தெரியும்? நம்ம நல்லா ஓடி முடிச்சிருந்தா தெரியும் இல்லையா? அப்பேற்பட்ட ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள நம்ம என்ன பண்ணணும்? கடைசி வரையிலும் காத்திருக்கணும். அவர் சொன்ன நியமங்களை கடைபிடிச்சு, அவர் சொல்லியிருக்கிற பாடத்திட்டங்களை, அவர் சொல்லியிருக்கிற கட்டளைகளை கடைபிடிச்சு காத்திருந்தோம்னா கண்டிப்பா நமக்கு ரட்சிப்பு கிடைக்கும். எபிரேயர் 9:28 வாசிக்கலாம். எட்டாவது வசனம். கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிட்டு தமக்காக காத்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். இங்க என்ன சொல்றாருன்னா, கிறிஸ்து அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி, நம்மளுடைய பாவங்களை எல்லாம் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? சுமந்து தீர்த்து இருக்கிறார். தீர்க்கிறது மட்டும் இல்லை, நம்ம வசனங்கள்லாம் படிக்கும்போது எவ்வளோ பாவங்கள் இருந்தாலும் அவர் சமுத்திரத்தின் ஆழத்தில் எரிஞ்சிருக்கிறார் அப்படின்லாம் பார்க்குறோம். ஒரு கடவுளுக்கு நீங்கள் 1 இல்லை 2 தான் சொல்லலாம். ஆனால் 4 பரிமாணங்கள் உள்ள கடவுள் நம்மளுடைய கடவுள். 4 பரிமாணம்னா 4 பக்கமும். அதனால தான் அவர் அன்புல சொல்லும்போது வானத்துக்கும் பூமிக்கும், கிழக்குக்கும் மேற்குக்கும், அப்புறம் எப்படி சொல்றது, சமுத்திரத்தின் ஆழம், வடக்குக்கும் தெற்குக்கும் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ பாவங்கள் இருந்தாலும் அவர் என்ன பண்றாரு? அவருடைய ரத்தத்தினால நம்மளை மன்னித்து தூய்மைப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அவருடைய ரத்தம் சகல பாவங்களையும் மூடும், நிவர்த்தி செய்கிறது, சரி செய்கிறதுன்னு கூட வசனம் இருக்கு. எப்படின்னா, அவருடைய ரத்தம் நம்மளை சுத்திகரித்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு கூட வசனம் இருக்கு இல்லையா? அவருடைய ரத்தம் நம்மளை என்ன பண்ணுது? பாவங்களை நீக்கி நம்மளை சுத்திகரிக்கிறது அப்படின்னு கூட பார்க்குறோம். அப்போ அவரு இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு 2வது தடவை தரிசனமாகும் போது எப்படி இருப்பாராம்? பாவம் இல்லாத ஜனங்களை பெறும்படி அவர் 2வது தடவை தரிசனம் ஆவார் இல்லையா? அப்போ அப்பேற்பட்ட ரட்சிப்பை நம்ம அடையணும்னா
கடைசி வரலும் காத்து கொண்டு இருக்கணும். அவருடைய ஆளுகைக்குள்ள பெற்றுக்கொள்ள, ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள நம்ம காத்திருக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா அவருடைய தோற்றத்திற்காக நம்பிக்கையுடன் காத்திருத்தல் ரொம்ப அவசியம். அவர் 2ஆம் வருகையில பாவம் இல்லாம தரிசனம் ஆவாரா? அதாவது தரிசனம் ஆவார். 2ஆவது தடவை தரிசனம் ஆகும்போது நம்ம எப்படி காத்திருக்கணுமா? அவருடைய தோற்றத்திற்காக நம்பிக்கையுடன் காத்திருக்கணும். நம்பிக்கை இருக்குதா? இப்போ திடீர்னு வந்து நிற்கிறாருன்னு வச்சுக்கோமே, என்ன பண்ணுவோம்? விழுந்தடிச்சு ஓடிடுவோமா? நிற்க முடியுமா? அப்படிங்கிறத நம்மளுடைய இருதயம் நமக்கு சொல்லும். இப்போவே சொல்லும். யோசனை பண்ணி பார்ப்போமே. திடீர்னு வந்து நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவோம்? விழுந்தடிச்சு ஓடுறோமா நிற்போமா? அப்படிங்கிறத கொஞ்சம் அந்த கற்பனை, அந்த படத்தை அப்படியே கற்பனை பண்ணி பார்த்தோம்னா நம்மளுடைய பாவங்கள்லாம் நமக்கு முன்னாடி ஓடும். நம்ம தேவனுக்கு பிரியமில்லாத வேலையெல்லாம் செஞ்சிருந்தோம்னா நமக்கு நினைவுல ஓடும். நைஸாக என்ன பண்ணுவோம்? அவர் நிற்கும் போது நைஸாக அப்படியே வெளில போயிடுவோம் இல்லையா? நம்மளுடைய நடக்கையும் நம்மளுடைய செய்கையுமே அவர்கிட்ட நிற்க வைக்குமா அப்படிங்கிறத சொல்லும். அதனால அவருடைய 2ஆம் தோற்றத்திற்காக காத்திருக்கிற நம்ம நம்பிக்கையோட காத்திருங்க. ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளணும்னு காத்திருங்க. தீத்து 2வது அதிகாரம் 13வது வசனம். தீத்து 2:13. நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகா தேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. நீங்க என்ன பண்ணுங்க? அவருடைய பிரசன்னமாகுதல எதிர்பார்த்து காத்திருக்கணும். யார் எதிர்பார்த்து காத்திருக்க முடியும்? வேலையை முடிச்சவங்க தான். எல்லாரும் போய் எஜமானனுக்காக காத்திருக்க முடியாது. வேலையை முடிச்சிருந்தா என்ன பண்ணுவார்? வந்து நல்லா பார்த்துருக்கீங்க, வேலையெல்லாம் நான் சொன்னதை காட்டிலும் எக்ஸ்ட்ராலாம் பண்ணியிருக்கீங்க, என்னங்க டீ குடிச்சிட்டு போங்க, எக்ஸ்ட்ரா ஒரு 50 ரூபா கொடுப்பாங்களா இல்லையா? அப்போது வேலையை முடிச்சவங்கள காத்திருக்கணுமா அவருடைய 2வது தடவை தரிசனம் ஆகும்போது? எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டு காலங்களில் வருஷத்துக்கு ஒரு தடவை ஆசாரியர் உள்ளே போயிட்டு தேவனிடத்தில் பேசிட்டு வெளியில் வர்றதுக்காக அங்கே இருக்கிற இஸ்ரேலர் எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. எதுவும் வந்து ஆசீர்வாதமான வார்த்தைகள் கிடைக்குமா, ஏதாவது சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜனங்கள் எல்லாரும் ஆசாரியர்களை பார்த்துக்கிட்டே இருந்தாங்களாம். அதே மாதிரி தான் நம்மளும் என்ன பண்ணோம்? நம்மளுடைய ரட்சிப்புக்காக எதிர்பார்த்து காத்துக்கிட்டே இருக்கணும். வந்துட்டு ஏதாவது நமக்கு சொல்லுவாரா, நம்மளை கூட்டிக்கிட்டு போவாரா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட காத்திருக்கணும். அப்போ ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள நம்ம கண்டிப்பாக கடைசி வரையிலும் காத்திருக்க வேண்டியது நம்பர் 1 அப்படின்னு கூட வச்சுக்கலாம். 2வது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்துருங்க. நீங்க ரட்சிப்பை பெறணும்னு காத்துக்கிட்டு பாவம் இல்லாம இருந்தா ஆட்டோமேட்டிக்கா என்ன கிடைக்கும்? நம்ம கிட்ட இரக்கம் கிடைக்கும். இரக்கம் கண்டிப்பா கிடைக்குமா இல்லையா? இப்போ நம்ம வீட்டில் ஒரு நாயோ இல்லை வேணாம், நம்ம வீட்டில் ஒரு பிள்ளை இருக்கிறான், இல்லை ஒரு பொண்ணு இருக்குது. நம்ம கேட்கறது நம்ம சொல்லாம செஞ்சு நிறைய குழந்தைங்கள் வீட்டில் வேலை பார்க்கணும், பார்த்துருக்கீங்களா? நம்ம அங்கேருந்து தள்ளாடி போய் சமைக்கணுமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு கூட்டணும், வாசலை பெருக்கணும்னு வரும்போது நம்மளுடைய பிள்ளைகள் அந்த வேலையெல்லாம் முடிச்சு இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? மனசுக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கும். மறாத நாள் வரும்போது என்ன பண்ணுவீங்க? நேற்று போகும்போது புள்ள முடிச்சு வச்சிருந்துச்சு, இன்னைக்கு என்ன பண்ணோம்? பிள்ளைக்கு என்ன பிடிக்கும்? கேக்கு பிடிக்குமா? 2 கேக்கு. ஸ்வீட்டு பிடிக்குமா? 2 சாக்லேட் ஏதாவது வாங்கிட்டு போகுமா இல்லையா? அதனால அவருடைய வேலையை செய்கிற நமக்கு கண்டிப்பா அவர் என்ன பண்ணுவார்னா இரக்கம் கண்டிப்பா காமிப்பார். இரக்கம் கண்டிப்பா. அதனாலதான் அவர் வசனங்கள்ல சொல்லும்போது அவரு என்ன சொல்றாருன்னா, பொல்லாதவர்களாகிய உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதா அதிகமான ஈவுகளை கொடுக்கிறது நிச்சயம் அல்லவா? நிச்சயம் அல்லவா? எப்படியா? உங்கள் தகப்பன் உங்களிடத்துல வந்து முட்டை கேட்டால் பாம்பை கொடுப்பானோ? கல்லை அப்பம் கேட்டால் கல்லை கொடுப்பானோ? மீனை கேட்டால் தேலை கொடுப்பானோ? அப்பாவை விட, நம்மளை பெத்தெடுத்த அப்பாவை விட அவர் விசேஷித்தமானவர். அவர் நமக்கு கண்டிப்பா என்னத்தை தருவார்னா இரக்கத்தை கண்டிப்பா தருவார். அவர் அப்படி வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். வாக்குத்தத்தம் பண்ணவர் நிறைவேற்றாமல் இருக்க மாட்டார். யூதா 21. யூதா 21.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருக்கிறார். தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு. தேவனுடைய அன்பு எப்படி இருக்கும்? நம்ம பாவம் இல்லாம இருந்தா தான் தேவனுடைய அன்பு இருக்கும். இல்லைன்னா மேகம் வந்து மறைச்சிடும். தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற உறவை மேகங்கிற அந்த கஷ்டம் துன்பங்கள் எல்லாம் வந்து மறைச்சிடும் இல்லையா? அப்போ காத்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவான நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து இரக்கத்தை பெற காத்திருங்கள். இரக்கத்தை பெறது அப்படின்னா நாம் எவ்வளவுதான் கீழ்ப்படிந்து நடந்து கொண்டாலும் ரட்சிப்பு என்பது முதலிலிருந்து கடைசி வரை அவரது இரக்கமே. என்னதான் நம்ம கீழ்ப்படிந்து நடந்து கொண்டாலும் ரட்சிப்புங்கிறது எது வரணும்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரையிலும் இருக்கணும். இடையில விட்டுட்டேன், ஒரு சிலுவையை தூக்கிட்டு போறான், 100 கிலோமீட்டர் தூக்கிட்டு வைப்பான்ட்டாரு, 85 முடிச்சாலும் போக முடியாது. ஞானம் ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில ஞானம் ரொம்ப முக்கியம். எவனாவது ஒருவன் தன் இடத்துல ஞானம் குறைவுள்ளதா இருக்கு கண்டால் அவன் என்ன பண்ணுவான்? ஜெபிக்க கடவன் அவனுக்கு சம்பூரணமா கொடுப்பாரான். எதை? ஞானத்தை. அப்ப ஞானத்துல குறைவா இருக்கிறோம், இல்ல ஞான காரியங்கள்ல நான் தடுமாறுறேன்னா எப்படி இருக்கணும்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்கு ஒத்த ஞானம் இருந்தா தானே அவரோட போய் வாசம் பண்ண முடியும் இல்லையா? நம்ம சொல்லிடக்கூடாது. நாளைக்கு திடீர்னு வந்து கேட்கும் போது இல்லையே எனக்கு கொடுத்தது நீங்க இவ்வளவுதானே ஞானம், அதெல்லாம் இல்லை, செல்லுபடி ஆகாது இல்லையா? அவர் என்ன பண்ணியிருக்கிறார்னா எல்லாருக்கும் கொடுக்குற அறிவையும் ஞானத்தையும் நமக்கு கொடுத்துருக்கிறார். எது சரி எது தப்புங்கிறத நம்ம அலசி ஆராய்ச்சி பண்ணி நம்ம முடிவு எடுக்கணும். நம்ம செய்யற தப்புக்காக ஆண்டவர் மேல பழியிடவெல்லாம் முடியவே முடியாது, பழி போடவெல்லாம் முடியவே முடியாது. அப்போ நீங்க என்ன பண்ணணுங்க, முதல்ல இருந்து கடைசி வரலாம் அவருடைய இரக்கத்தை பெறணும்னா, அவருடைய ரட்சிப்பை பெறணும்னா நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரலாம் இருக்கணும். சத்தியத்துல, அன்புல, பாவம் இல்லாம இருக்கிற வாழ்க்கையில கடைசி வரலாம் இருக்கணும். அப்போ அவர் என்ன பண்ணுவாரு? கண்டிப்பா இரக்கத்தை கொடுப்பாரு. எப்படின்னா ஒரு சில குழந்தைங்க நல்ல வேலையெல்லாம் பார்க்கும், அதுக்கேற்றது மாதிரி வில்லத்தனமும் செஞ்சு வச்சிடும், சீனாயிரும். இவ்வளவு வேலை பார்த்து இதை பண்ணி விட்டானே அப்படின்னு பெரிய மன உளைச்சலா இருக்கு. 100 வேலை நல்ல வேலையை பார்த்துட்டு ஒரு சின்ன வேலை தப்பா பார்த்துட்டோம்னா என்ன சொல்லுவோம்? 100 நல்லா செஞ்சுட்டான் கூட, ஒன்று தானே போயிட்டு போகுது அப்படின்னாலும் யாருமே விட மாட்டான். அந்த ஒன்று தான் நமக்கு உறுத்தம். கரெக்டா இல்லையா? அந்த ஒன்று தான் தப்பா செஞ்சு அந்த ஒன்று தான் உறுத்தம். அப்போ தேவனிடத்துல 100% சரியா இருக்கணும்னு கண்டிப்பா எதிர்பார்ப்பார். அப்போ அவருடைய ரட்சிப்பை பெறறதுக்கு அதுக்கப்புறம் அவருடைய இரக்கத்தை பெறணும்னா நம்மளும் 100% அவருக்கு உண்மையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதை நம்ம பார்க்குறோம். அப்போ இரக்கத்தை பெறணும்னா ஒரு சில பேர் வாழ்ந்தா போதும், பாவம் இல்லாமல் இருந்தா போதும் அப்படின்னாலாம் நினைக்கிறது உண்டு. பூமியில ஒரு சில கடமைகளையும் செஞ்சே ஆகணும். ஜெபம் யார் அதிகமாக பண்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா யார் பண்றா? ஒரு சிலர் பண்றதே இல்லை. இப்போ நானுமே பண்றது இல்லை. எப்படி கேட்டீங்கன்னா ஒரு பேர் ஜெபம் பண்ணும்போது சொன்னா ஜெபம் பண்றது, இல்லைன்னா இப்போ நம்மலாம் ஒன்றா இருக்கும்போது ஜெபம் பண்ணுறதுன்னா பண்ணுறது, வீட்டில் போய் பண்ணுறது இல்லை. அதுவும் அநியாயம், பாவம். அது ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, ஆண்டவர் நல்லவரா கெட்டவரா? நல்லவர் தானே. அவர் ஜெபம் பண்ணும்போது இரவெல்லாம் ஜெபம் பண்ணாராம். அவருக்கு இவ்வளோ ஜெபம் தேவைப்படுதுன்னா நம்மலாம் எப்படி ஜெபம் பண்ண? அதிகமாக ஜெபம் பண்ண. நம்ம என்ன நினச்சிருக்கிறோம்? ஜெபமெல்லாம் பண்ண வேண்டியதுன்னு நினைக்கிறோம். இல்லை, அதை நம்மளை உருவாக்கும், நம்மளை நல்லவனா ஆக்கும், நீதி உள்ள பிள்ளைகளா மாற்றும். ஒருவேளை இந்த இடத்துல குறை இருந்தால் நான் ஜெபம் பண்ணும்போது அவரோட ஒப்புரவு ஆகும்போது என்கிட்ட என்ன பலவீனம் இருக்குதுங்கிறத ஞாபகப்படுத்தும். நான் அதிகமாக பேச பேச என்ன ஆகும்? தேவன் நமக்கு ஒரு சில காரியத்தையும் தவறுதலான விஷயத்தையும் உணர்த்துவார் கண்டிப்பா. அப்போ அவரே கெத்சமனி தோட்டத்துல இரத்த வேறு சொற்றளவுக்கு ஜெபம் பண்ணியிருந்தாருன்னா பட்டமரமாகிய உங்களுக்கு ஐயோங்கிற மாதிரி பட்டமரமா இருக்கிற நம்ம எவ்வளவு ஜெபம் பண்ணோம் இல்லையா? அத மாதிரி நிறைய விஷயங்களை ஜெபம், அவருடைய வேலை, சுவிசேஷ வேலையை செய்யணும். இதெல்லாம் செஞ்சோம்னா கண்டிப்பா அவருடைய இரக்கம் நமக்கு கிடைக்கும். மூணாவதாக, தங்கள் எஜமானனின் வருகைக்காக காத்திருங்க. நம்மளுடைய எஜமானன் யாரு? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவர் வருகைக்காக என்ன பண்ணாங்க? இப்போ யார் காத்திருக்குப்பா? வேலையை செஞ்சு முடிச்சவங்க காத்திருப்பாங்க. வேலையை செஞ்சு முடிச்சவங்க தான் காத்திருக்க முடியும்.
ஒரு சில பேர் இருப்பாங்க, நம்ம தோட்டத்தில் ஒரு தென்னை மரம் இருக்குது, எப்போ உரம் வச்சிரு அப்படின்னாக்க உரத்தையெல்லாம் ஒழுங்காக போட மாட்டாங்க. அரைக்குறையை போட்டுவிட்டு டக்குன்னு மேலே மண்ணள்ளி போட்டுவிட்டு உரம் வச்சுட்டேன் அப்படின்ட்டுவாங்க. உண்டா இல்லையா? அந்த மாதிரி நீங்கள் எந்த வேலையாக இருந்தாலுமே சரி, நம்ம இப்போ கொத்தனார் ஸ்டைலில் சொல்லலைனாலும் கல்லை கரெக்டாக எடுக்கணும். ஒரு கல் இப்படி, அடுத்த கல் சென்டரில் வரணுமா இல்லையா? மூளைக்கல் மூளையில் இருக்கிற கல் இப்படி வரணும். பார்ப்பாங்க, யாரும் இல்லையா, எதுக்கு இதை உள்ள விட்டு நுழைச்சிக்கிட்டுன்னு டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, வர்றதுக்கு முன்னாடி டக்குன்னு வச்சுட்டு பூசி விட்ருவாங்க இல்லையா? இந்த மாய்மால வேலையெல்லாம் கர்த்தருக்கு ஆகாது. கர்த்தருக்கு ஆகாது. மாய்மாலம் கர்த்தருக்கு ஆகாது. அப்போ என்ன பண்ணணும்னா, தன்னுடைய எஜமானன் வருகைக்காக வேலையை 100% சரியாக செஞ்சு முடிச்சுட்டு, உங்களை அதாவது நீ அதிகமாக செய்யணும்லாம் கேட்கல. ஒரு ஆளுக்கு 2 தாளாந்து, ஒரு ஆளுக்கு 1 தாளாந்து, ஒரு ஆளுக்கு 5. அதிக பலன் இருக்கா, அதிக திறமை இருக்கா, தெம்பு இருக்கா, உனக்கு 5. இல்லைப்பா நான் வயசாயிருச்சு, பேசுறதுக்கெல்லாம் வாயெல்லாம் இல்லை, என்னால் பேசுனா கூட புரியாது, வசனங்களை மைண்டில் ஏற்ற முடியாது, உனக்கு 1 இல்லையா? அப்படிதான் அவர் பிரித்து வச்சிருக்கிறார். இல்லைன்னா எல்லாருக்கும் 5 காயின்களை கொடுத்துருக்கணும், 5 தாளங்களை கொடுத்துருக்கணும் இல்லையா? ஏன் அப்படி கொடுத்தாரு அப்படின்னா, பலவீனமாக இருக்கிறவங்களுக்கு 1. அந்த பலவீனமாக இருக்கிறவர் தான் ரொம்ப யோக்கியக்காரர். அவர் எப்படி கொண்டு போய் புதைச்சி வச்சிருவார். அவர் ஐடியாவெல்லாம் தெரியும். மற்ற 5 வாங்கினவங்களுக்கு அந்த லெவலுக்கு இருந்துச்சா என்னன்னு தெரியல, 2 வாங்கினவங்களுக்கு இருந்துச்சா என்னன்னு தெரியல. ஆனால் 1 வாங்கினவர் என்ன சொன்னார் தெரியுங்களா? நீங்கள் தூவாத விதைக்காத இடத்துல அறுக்கிறவர்னு தெரியும், எல்லாமே அறிஞ்சவர் நீங்கள். இதெல்லாம் எனக்கு தெரியும். யாருக்கு தெரியுமா விவரம்? அந்த 1 வாங்கின ஆளுக்கு தான் ரொம்ப விவரம். எப்படின்னா, ஒரு வேலை சொல்கிறோம் அப்படின்னா, இந்த நாய்கிட்ட சொல்லும்போது நாய் என்ன பண்ணுமா, நாய் வாளுக்கிட்ட ஏவுமா. அந்த மாதிரி சுவிசேஷ விஷயங்கள்லையும் தேவனுக்கு ஊழியம் செய்யணுங்கிற வேலையிலையும் நம்ம தான் செய்யணும் இல்லையா? நம்ம தான் முழுசாக செய்யணும். அப்போது இந்த வேலையெல்லாம் நம்ம செஞ்சுட்டு தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாக இருந்தால் கண்டிப்பாக எஜமான் எப்போ வருவார்னு பார்த்துட்டு போமா இல்லையா? வேலையை 100% முடிச்சிட்டேன், அவர் வந்து பார்த்தாக்க மெச்சிக்குவாருப்பா அப்படின்னா என்ன பண்ணுவோம்? நம்ம தைரியமாக டைம் ஆச்சு, 4 மணி ஆச்சு இன்னும் வரல, 5 மணி ஆச்சு இன்னும் வரல அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருப்போம். வேலையை முடிக்கலைன்னா ஐயோ வந்துட போறாரு, ஐயோ வந்துட போறாருன்னு அப்போதான் மாக்குன்னு வேலையை பார்ப்போம் இல்லையா? அது அந்த வேலை எப்படி இருக்காது? சுத்தமாக இருக்காது, நீட்டாக இருக்காது. வந்து பார்ப்பாரு, என்னையா இவ்வளோ நேரம் ஆச்சா ஒரு வேலையை முடிக்க, சரி இந்தா அப்படின்னு அன்னைக்கு கூலியை நமக்கு கொடுப்பாரு. லூக்கா 12:36. லூக்கா 12:36. தங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும்போது உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷருக்கு ஒப்பாகவும் இருங்கள். ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. எங்க இருந்து வர்றாரா அவரு? பொண்ணு தேடி எல்லாம் வரல. அங்க கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை ரெடி பண்ணி வச்சுட்டு இங்க வந்துட்டாரு பொண்ணை தேடி. என்ன சொல்றாங்க? கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும் போது உடனே அவருக்கு திறக்கும்படி எப்போதும் வருவார் என காத்திருக்கிற மனுஷனுக்கு ஒப்பாக இருக்கு. பார்த்துருக்கோம் நம்ம இந்த இதுல எல்லாம் படிக்கும்போது, இதுல உன்னத பாட்டுல எல்லாம் வந்து கதவை தட்டும் போது என்னுடைய புறாவே என்னுடைய உத்தமிய கதவை திற, என்னுடைய தலை இரவில் பெய்யும் பனியினாலும் தூர்வலினாலும் நனைந்திருக்கிறது, ஒருவன் என்னுடைய சத்தத்தை கேட்டால் அவனிடத்துல வந்து நான் என்ன பண்ணுவேன், வாசம் பண்ணுவேன். அப்போ அந்த அம்மா என்ன பண்ணுது, ட்ரெஸ் எல்லாம் கழட்டி வச்சிருச்சு. ட்ரெஸ் எல்லாம் கழட்டி வச்சுட்டு எந்த நீதியும் தெரியல, கொடுத்த ஒரு தாளந்தையும் கொண்டு போய் புதைச்சி வச்சிருச்சு. அந்த தாளந்த வழக்கமும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் நீதிங்கிற வஸ்திரத்தையும் கலட்டி வச்சிருச்சு. நீதி என்னன்னு மறந்துருச்சு. கேட்ட சத்தியத்தை கொஞ்சத்தையும் மறந்துருச்சு அந்த அம்மா. திடீர்னு எல்லாத்தையும் ரெடி பண்ணி படிச்சு கிடிச்சிட்டு கதவை திறக்கும்போது நாட்கள் ஓடிடும். கதவை திறந்து பார்த்தா யாரை காணோம், என்ன நேசரை காணவில்லை. நான் ஓடி போய் தெருவெங்கும் வீதியெல்லாம் போய் கேட்டேன், என்னல அவரை காணலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதனால எப்போது வந்து அவர் தட்டுவாரு அப்படின்னு சொல்லிட்டு காத்திருக்கிறவங்களுக்கு ஒப்பாருங்க. கரெக்டுங்களா? ஸோ எல்லாமே அப்படிதான், வீட்டு வேலையா இருக்கட்டும் எல்லாமே இருக்கு அப்படிதான். வேலையை செஞ்சு முடிச்சுட்டு காத்திருக்கணுமா நம்ம, அப்படிதான் நமக்கு சொல்ல வர்றாரு. ஓகே, அடுத்து 4வது, தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திவாரம் உள்ள
நகரத்திற்கு காத்திருங்கள். எபிரேயர் 11:10. எபிரேயர் 11 10. ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். யாருன்னா ஆபிரகாம் காத்திருந்தாப்ல. ஆபிரகாம் எப்படி காத்திருந்தாப்லன்னா, அவருக்கு நான் உனக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கொடுப்பேன்னு சொன்னாரு. ஆனா அவர் அங்க போனாருன்னா அவர் போகல. ஆனா அவருக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்தது. என்னன்னா, என்னுடைய பிள்ளைகளும் என்னுடைய சந்ததிகளும் நாளைக்கு போயிட்டு பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்குள்ள வாசம் பண்ணுவாங்கிற ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம் இருந்தது. அதே மாதிரிதான் இன்னைக்கு இருக்கிற நம்மளும் எப்படி இருக்கணுமா, தேவன் கட்டி உண்டாக்கி இருக்கிற பரலோகமாகிய அந்த பரலோகத்திற்கு, அஸ்திவாரம் உள்ள பரலோகத்திற்கு, அந்த நகரத்திற்கு நம்ம போகணும்னா நம்மளும் என்ன பண்ணோம்? காத்து இருக்கணும். காத்து இருந்தோம்னா அந்த விசுவாசத்துல நம்ம காத்திருக்கும் போது அவரோட கூட நம்மளும் இந்த பூமியை ஆளுகை செய்கிற லெவலுக்கு கண்டிப்பா வருவோம் இல்லையா? அதுதான் அங்க சொல்ல வர்றாரு. அதுக்கு அடுத்து தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருங்கள். தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருங்கள். மார்க்கு 15வது அதிகாரம் 43வது வசனம். மார்க் 15ஆம் அதிகாரம் 43வது வசனம். கனம் பொருந்திய ஆலோசனைக்காரனும் அரிமத்தியா ஊரானும் தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருந்தவனுமாகிய யோசேப்பு என்பவன் வந்து பிலாத்துவினிடத்தில் துணிந்து போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டான். வரும் அந்த மாதிரி தேவனுடைய ராஜ்யம் வர பார்த்துக்கிட்டே இருந்தவங்க அப்போ முதல் வருகையிலேயே தேவனுடைய ராஜ்யம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்லிட்டார் தெரியுங்களா? தேவனுடைய ராஜ்யம் இப்போது இங்க வந்திருக்குதுன்னு அப்போவே சொல்லிட்டார் இல்லையா? நம்ம இப்போ என்ன தேட வேண்டியதில்லை, உங்களுடைய ராஜ்யம் வருவதாக அப்படின்னாலும் தேட வேண்டியதில்லை. முதல் வருகையில அவர் சொல்லிட்டார், உங்களுடைய ராஜ்யம் என்ன ஆயிடுச்சு, இங்க ஆல்ரெடி வந்து இருக்குது அப்படின்னு. அதே மாதிரிதான் சகரியா நினைக்கிறேன், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 8ஆம் நாள்ல கொண்டாந்து அவர்கிட்ட ஒப்படைக்கும் போது அவர் என்ன பண்ணுவார், தன்னுடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய கால்களை முத்தமிட்டு அவருடைய வருகையை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு சாவுன்னு எதிர்பார்த்து காத்திருந்தவர் அவர். சக்கரியாவா சிமியோன். அப்ப அந்த சிமியோன் கூட பார்க்குறோம் அந்த ராஜ்யத்துக்காக காத்திருந்தார் இல்லையா? இப்போ நம்மளும் என்ன பண்ணோம், அவருடைய ராஜ்யம் வெளிப்படையா வந்து தேவனுடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ முகமமாய் பார்க்கக்கூடிய அந்த நாளுக்காக நம்ம என்ன பண்ணோம், காத்துக்கிட்டு இருக்க வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்குது அப்படின்னு கூட பார்க்கலாம். 6வது, தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படி மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படி மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள். 2 பேதுரு 3:12. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகி போகும். அப்போ தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படி மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள். சரி, அந்த நாள் எப்போ வரும்? நம்ம ரெடியானா வரும் இல்லையா? இப்போ வீட்டுக்காரர் எப்போ சாப்பிட வருவாரு, சாப்பாடு ரெடி பண்ணி வச்சுட்டேன் வாங்கணும்னு வந்துடுவாரு இல்லையா? அப்போ ஆண்டவருடைய அந்த நாள் வரணும்னா என்ன ஆயிருக்கணும், நம்ம ஆயத்தமா ரெடியாகி ஓட்டத்தை முடிச்சு அந்த எண்ணிக்கை நிறைவு பெற்றவர்களா இருக்கணும் இல்லையா? அப்போதான் சீக்கிரமா. அப்போ அந்த நாள் வர துரிதப்படுத்தணும், நம்ம தான் துரிதப்படுத்தணும் இல்லையா? நம்ம ரெடி ஆயிட்டா அந்த நாள் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் இல்லையா? ஆண்டவர் நமக்கு சொன்னபடி செய்வதன் மூலமாகவே அவருடைய நாள் சீக்கிரமா வரும். மத்தேயு 28:19 கூட வச்சிடலாம். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளின் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து. போதும். அப்போ இங்க என்ன சொல்றாருன்னா, ஒரே ஒரு வேலைன்னு சொல்லிக்கிட்டே இருப்போம் பாத்தீங்களா? அது என்ன வேலை? நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள். எத்தனை பேர் கொடுத்துருக்குறோம் அப்படின்னு கேள்வி கேட்டோம்னா என்ன பதில் சொல்லுவோம்? அவங்க தானே வேலையை முடிச்சவங்க, அவங்க தானே ஆண்டவராகிய 2வது வருகையில் அவர் வர காத்திருக்கிறவர்கள் இல்லையா? வேலையை முடிச்சவங்க. நம்ம அசால்ட்டா இருக்கவே கூடாது, மற்றவங்களோட நம்ம கம்பேர் பண்ணி இருக்கவே கூடாது, தப்பாயிரும். நம்மளுக்கு முடிஞ்ச நம்மளுக்கு கூட
இப்போ அந்த ஒரு தாளந்து வாங்கினவர் அந்த 2 தாளந்து வாங்கினவரை பார்த்து இருந்தா பிரச்சனை இல்லை. தாளந்தே வாங்காம இருக்கிறவரை கம்பேர் பண்ணி பார்க்க கூடாது இல்ல. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. ஒருத்தர் 5, ஒருத்தர் 3, ஒருத்தர் 2, ஒருத்தர் 1. அந்த 1 வாங்கினவர் யாரை பார்த்துருக்கணும்? 5 வாங்கினவரை பார்த்துருக்கணும், 2 வாங்கினவரை பார்த்துருக்கணும். அவர் யாரை பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறோம்னா வாங்காத மற்றவங்கள பார்த்துருப்பார். அதனால்தான் அப்படின்னு பேசினவர். அதனாலதான் அவர் புதைச்சி வச்சுட்டார். அதனால என்ன பண்ணுங்க, அவங்க அது ஊழியம் செய்யலை, நம்மளும் அப்படி இருந்துருவோம். இல்லை, தேவன் உங்ககிட்ட நேரடியா சொன்ன வேலை அது. ஊழியம் செய்யணும், சீசராக்கணும், பிதாகுமாரன் பரிசுத்தனாவினால ஞானம் சாணம் கொடுத்து எல்லாரையும் சீசன் ஆக்கணும்னு சொல்லி முதல்ல 72 பேரையும் அனுப்புனார். அப்படிதான். அதுக்கப்புறம் 12 பேரை அனுப்புனார். அதுல ஒருத்தர் போயிட்டாரு. அதுக்கப்புறம் யார் வரா? அப்போஸ்தலனாகிய பவுல் வராரு. அவங்கெல்லாம் அந்த ஊழியத்தை கரெக்டா முடிச்சாங்க. அப்போ பவுல் சொல்ற மாதிரி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய அடிச்சுவடுகளை நான் பின்பற்றினது போல என்னை நீங்க பின்பற்றுங்க. நாளைக்கு நம்மளும் என்ன எழுதணும்? 7ஆவதா ஒரு அத்தியாயம் எழுதணும்னா என்ன எழுதணும்? நான் ஆண்டவரை பின்பற்றினது போலவும் பவுலை பின்பற்றினது போலவும் நீங்க என்ன பண்ணுங்க, என்னைய அப்படின்னு சொல்ல முடியுமா? நம்மள சொல்ல வைக்கணும்னு எதிர்பார்க்கிறார், சொல்லணும்னு எதிர்பார்க்கிறாரு இல்லையா? அப்போ அந்த விஷயத்துல வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சு இருந்தோம்னா கண்டிப்பா அவருடைய நாள் சீக்கிரமா வரும்படிக்கு நம்ம காத்துக்கிட்டு இருக்கிறோம்னு அர்த்தம் இல்லையா? இப்போ அந்த 72 பேரும் ஓடி போனாங்க. போயிட்டு எல்லா இடத்துலையும் சீசன் சொன்னாங்க. அவ்வளோ உற்சாகமா ஒடியாந்து நாங்க போனேன், பேயெல்லாம் விரட்டணும், ஓடுனுச்சு, வியாதிகளை குணமாக்கணும் ஆகணுச்சு, எல்லாம் வந்து சந்தோஷமா சொன்னாங்க. அதே மாதிரிதான் நம்மளுடைய ஊழியத்திலையும் அப்போலோ நீர் பாய்ச்சினான், பவுல் நீர் பாய்ச்சினான், அப்போலோ 1 கொரிந்தியர் 3:6-7. யாரு? அப்போஸ்தலர் பவுல் நட்டாரு, அப்போலோ நீர் பாய்ச்சினான், தேவனோ விளைய செய்தார். இப்போ நீங்க என்ன பண்ணுங்க, கொண்டு போய் விதைய சும்மா போட்டு விடுங்க தண்ணி மேல. அது நீண்ட நாட்களுக்கு அப்புறம் அது என்ன பண்ணா முளைக்க ஆரம்பிக்கும். விளைய செய்கிறவர் யாரு? தேவன் விளைய செய்வார். அதனால ஐயோ நான் போய் சொன்னா கேட்பாங்களோ அதெல்லாம் வேண்டியதில்லை. நீங்க போய் வந்து பாருங்க அப்படின்னு சொன்னவரே சுவிசேஷகரா அவருடைய பேரு வேதத்துல இருக்கு. வந்து பாருங்கள் அப்படின்னு ஒருத்தட்ட சொல்லுவார் போகும்போது. பிலிப்புவா? யோவான் 1:42. பெருசா விளம்பு ஊழியமெல்லாம் செய்யல அவரு. ஆனா அவர் பேர் எங்க வந்துருச்சு? பின்பு அவனை இயேசுவினிடத்தில் கூட்டிக் கொண்டு வந்தான். இயேசு அவனை பார்த்து, நீ யோனாவின் மகனாகிய சீமோன், நீ கேபா எனப்படுவாய் என்றார். அது இல்லை. அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமாம். பின்பு அவனை இயேசுவினிடத்தில் கூட்டிக் கொண்டு வந்தான். அதுக்கு முன்னாடி வந்து பார். வாசிங்க. அவர் வந்து பாருங்கள் என்றார். அவர்கள் வந்து அவர் தங்கியிருந்த இடத்தை கண்டு அன்றைய தினம் அவரிடத்தில் தங்கினார்கள். இல்ல 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 வந்து அவரோட அவர்கள் பின் செல்கிறதை கண்டு என்னை தேடுகிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள் ரபி நீ எங்கே தங்கி இருக்கிறீர் என்று கேட்டார்கள். ஓகே ஆமா வந்து பார் அப்படிங்கறதே பெரிய சுவிசேஷமா அங்க இருக்கும். அப்போ நம்மளால முடிஞ்சது ஏதாவது சொல்லணும், நம்மளுடைய வேலையை செய்யணும் அப்படிங்கிறதான். அடுத்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருங்கள். 1 கொரிந்தியர் 1:7. 1 கொரிந்தியர் 1:7. 7ஆம் வசனம். அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறையில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருங்கள். யாதொரு வரத்திலையும் ஏதாவது சத்தியத்துல ஏதாவது குறையா இருக்குதா? குறையா இருந்துச்சுன்னா குறை இல்லாம பாத்துக்கோங்க. குறை இல்லாம பாத்துக்கோங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு
நீங்க காத்திருங்க. அப்போ கொடுக்கப்பட்ட வரங்கள்ல குறை இல்லாதவர்களா தான் இருக்கணும். குறை இருந்துச்சு அப்படின்னாக்க என்ன பண்ண முடியாது, அவர் இடத்துல போய் சேர முடியாதுன்னு சொல்லுவோம். அப்போ அங்க இதுல எல்லாம் வாசிக்கும் போது நசல் பிடித்ததையும் என்கிட்ட என்ன பண்ண கொடுக்குறீங்க, வாலிப வயசுல நல்லா கூத்தடிக்க வேண்டியது, வயசான காலத்துல முழுசா கடவுள்கிட்ட உளுந்து கிடக்கிறது, அது மேல கண்டிப்பா கடவுள் பொறுப்புப்பட மாட்டாரா இல்லையா? இப்போ நம்ம வீட்டிலேயே ஒரு பிள்ளையோ இல்லை தகப்பனையோ வச்சுக்குவோமே, நம்மளை தகப்பன் வளர்க்குறாரு, அவர் இஷ்டத்துக்கு அவர் ஆட்டத்துக்கு ஆடுறாரு, வயசாயிருச்சு, என்ன பண்ணுவாங்க வந்து, அப்பா நீ போக முடியல, நாங்கள் நேர்ந்துக்கிறேன்டா, இந்த ஓரத்தில் இருந்துக்க வேண்டாம். அப்போ மையம் என்ன சொல்லுவார், நீ போட்ட நாடாக நீ ஆடின ஆட்டமெல்லாம் முடிச்சுட்டு இப்போ கடைசியாக வந்திருக்கியா அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? அப்பேற்பட்டவங்கள தேவன் விரும்புறது. எந்த டயத்தில் எப்போ நமக்கு தேவன் தன்னுடைய சத்தியங்களையும் தன்னுடைய வேதத்தில் இருக்கிற ரகசியத்தை எல்லாம் சொல்லி கொடுத்து தேவனுடைய திட்டத்தை, அவர் உங்களை எப்படி அழைச்சார், சிறு மந்தையாக 140 ராஜாக்களை அழைக்கிறார். அப்பேற்பட்ட சுவிசேஷத்தை நம்ம கிட்ட சொல்லிட்டு நான் ஓடி முடிச்சிடறேன், கொஞ்சம் வீட்டு வேலையெல்லாம் இருக்கு, ஒரு சில பேரை அடக்கம் பண்ணணும், ஒரு சில பேர்கிட்ட போய் சொல்லிட்டு வரணும் அப்படின்லாம் போனீங்கன்னா வர முடியாது. நீங்க யார்கிட்ட வர முடியாது, திரும்ப போய் சொல்லிட்டு வரணும், உலகத்துக்கு போய் சொல்லிட்டு வரணும்னு வர முடியுமா? வர முடியாது. புள்ள காலை பிடிச்சிக்கும், மனைவி இப்போ கையை பிடிச்சிக்கும், எங்கே போகிற எங்களெல்லாம் விட்டுட்டு போவாத. அது மாதிரி அப்போ கொடுக்கப்பட்ட வரங்களில் குறை இல்லாதவங்களா பார்த்துக்கோங்க, திருப்தியாக இருங்க. குறை ஏதாவது இருந்துச்சுன்னா தேவனிடத்தில் கேட்கும்போது உங்களுக்கு சம்பூரணமான ஞானத்தை அவர் என்ன பண்ணுவாராம், கொடுப்பாரு. அதனால நம்ம குறை இல்லாமல் பார்த்துக்கணும், வரங்களில் குறை இல்லாதவர்களாக பார்த்துக்கணும். அப்போ தாளந்து புதைச்செல்லாம் வச்சிடக்கூடாது. நம்ம 10 கேட்டுக்கிறோமா, அப்படியா இதெல்லாம் கேட்டுக்கோமே 10 போதும் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. ஒரு சில மத்தியில் அதுவே செரிமான கோளாறு ஆயிரும். கேட்ட 10 செரிமானம் ஆகாது, என்ன ஆயிரும், வாந்தி வந்துடும், நெக்ஸ்ட் அந்த பக்கமே போக மாட்டோமா இல்லையா? அப்படியும் இருக்கக்கூடாது. வாங்கினதை நல்லா மென்று தின்னு உடம்புக்குள்ள அனுப்பணும். அப்போ என்ன பண்ணுவோம், இன்னும் கடினமான சத்தியம் கேட்கும்போது அது கேட்கணும்னு தோணும். கேட்கும்போது ஐயோ என்ன இவங்க இப்படியெல்லாம் போட்டு குழப்புறாங்கன்னு ஓடுனோம்னா என்ன ஆகாது, செரிமான கோளாறு வந்துடும், வாந்தி எடுக்க தோணும். இதெல்லாம் பார்த்துக்கணும். நம்மளுக்கு இருக்கிற அந்த சரீர பலவீனங்கள் எப்படி இருக்குதோ ஆவிக்குரிய வளர்ச்சின்னு இந்த மாதிரியெல்லாம் வரும். என்ன பண்ணலாம், பைபிளை படிச்சுட்டே வரோம், ஏதாவது ஒரு இடத்துல குழப்பம் இருக்கு, புரியலை அப்படின்னா என்ன பண்ணுவோம், நம்மளை யார் வழி நடத்துகிறாங்களோ, பிரதர் சிஸ்டர் இந்த மாதிரி வசனம் இருக்கு, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டோம்னா தாளந்தா வளர்க்குறது. இல்லை எனக்கு போதும் அப்படின்னு இருந்தா நம்ம எப்படி ஆயிடுவோம், சவளப்புள்ள மாதிரி ஆயிடுவோம் இல்லையா? அதனால தாளந்தை புதைத்து வைக்காம எப்போதும் அவர் கொடுத்த வரங்கள்ல இன்னும் அதிகமா வரங்களை தேடக்கூடியவர்களா நம்ம மாறணும். அப்போ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்காக நீங்க என்ன பண்ணணும், வரங்கள் எல்லாம் பெற்றுக்கொண்டவர்களா காத்திருங்க அப்படிங்கிறதா. 8 நம்முடைய சரீர மீட்பராகிய புத்திர சுவீகாரம் வருவதற்கும் நீங்க என்ன பண்ணணும், காத்திருக்கணும். புத்திர சுவீகாரம் எப்ப கிடைக்கும், அவர் போலவே நாங்க வாழ்ந்தா, அவருடைய பாத சூடுகளை பின்பற்றி அவருடைய சாயல்ல நம்ம நடக்கும்போது அவரோட கூட நம்மளும் அந்த புத்திர சுவீகாரத்தை பெற்றுக்கொண்டு, பிதாவினுடைய புத்திர சுவீகாரத்தை பெற்றுக்கொண்டு அவரோட கூட நம்மளும் இருப்போம் இல்லையா? அதனாலதான் ஒருத்தர் பாடும்போது என்ன, சாயலாக மாறி நானும் தேவ சாயலாக நான் மாறி நான் உம்மோடு தேவனோடு இருப்பேன்னு ஒருத்தர் பாடியிருப்பார். தேவ சாயலாக மாறி தேவனோடு இருப்பேன் இல்லையா, நான் தேவனோடு இருப்பேன்னா அப்படி பாடியிருப்பார் ஒரு பாடகர். அது உண்மை, அது 100% உண்மை இல்லையா? நானும் உங்களை மாதிரியே இருந்தால் தான் உங்களோட வாசம் பண்ண முடியும். ஒரு சில பேர் ட்ரெஸ் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு இங்கே வந்து உட்காந்து எல்லாரும் என்ன பண்ணுவோம், இல்லை வரும்போது ஒரு நரலை மிதிச்சுட்டு வந்துட்டான், உள்ள இருக்க முடியுமா மற்றவங்க, நம்மளும் இருக்க முடியாது, மற்றவங்களையும் கெடுத்துருவோம் இல்லையா? அதனால நம்முடைய சரீர மீட்பராகிய புத்திர சுவீகாரம் வருவதற்கு எல்லா விஷயத்திலையும் காத்துருங்க. புத்திர சுவீகாரம் அவரோட பையங்கிற பேர் எடுக்கணும்னா எந்த லெவலுக்கு நம்ம காத்திருக்கணுமோ, முடிவு பரியந்தம் விட்டுட்டு ஓடிடக்கூடாது, நிக்கிறேன்னா விழுந்துடக்கூடாது, எல்லா விஷயத்திலையும் காத்திருக்கணும். உலகத்துல போராட்டங்கள் கண்டிப்பா உண்டு,
ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். உங்களுடைய பலவீனங்கள் என்னுடைய பலம் பூரணமாய் விளங்கும். என் கிருபை உனக்கு போதும். அவர் கொடுத்திருக்கிற கிருபை உனக்கு போதும். அந்த கிருபை போதும். நம்ம போய் என்ன பண்ணோம்னா, நமக்கு மேல இருக்கிறவங்களோட நம்மளோட நல்லா இருக்கிற குடும்பத்தோட கம்பேர் பண்ணோம்னா நம்ம கஷ்டம். டெய்லி சோறு திங்கிறதே கஷ்டமாயிடும். நம்மளோட கீழே இருப்பாங்க, அவங்கள நினைச்சுக்கோங்க, தேவன் இவங்களை விடவாது என்னைய விசேஷமா வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம நினைச்சுக்கணும். இன்னும் விசேஷித்தவர்களா நம்ம மாறுறதுக்கும் முயற்சி பண்ணணும். அந்த புதிய நாட்கள்ல, புது வருட ஆரம்ப காலகட்டத்துல இருக்கிற நம்ம என்ன பண்ணோம், அதற்கான முயற்சிகள்ல ஓடணும் அப்படிங்கிறதான். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ரோமர் 8:23-25 வாச்சிருங்க. ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சிங்காரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுகிறவை நம்புகிறது நம்பிக்கை அல்ல. ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுவதென்ன? நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோடு காத்திருப்போம். அதுக்கு அடுத்து 9, நீதி கிடைக்கும் என்று ஆவியை கொண்டு விசுவாசத்தினால் நம்பிக்கையோடு காத்திருங்கள். நீதி கிடைக்கும் என்று ஆவியை கொண்டு, நமக்கு கொடுத்திருக்கிற ஆவி, பரிசுத்த ஆவியை கொண்டு விசுவாசத்தினாலே நம்பிக்கையோட நீங்க என்ன பண்ணுங்க, காத்திருங்க. என்ன நீதி கிடைக்கும்? நீதி நமக்கு என்ன கிடைக்கும்? அவர் என்ன சொன்னாரு, என் கூட என் கூட வாசம் பண்ணுவீங்க, நான் போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணிட்டு நான் உங்களை கூட்டிட்டு போவேன் அப்படின்னு சொன்ன நீதி நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். நாங்களோ நீதி கிடைக்கும் என்று ஆவியை கொண்டு விசுவாசத்தினாலே நம்பிக்கையோட காத்திருந்தோம்னு கலாத்தியர் 5:5 வாசிக்கிறோம். கலாத்தியர் 5:5 சொல்லும் போது, நாங்களோ நீதி கிடைக்கும் என்று ஆவியை கொண்டு விசுவாசத்தினாலே நம்பிக்கையோட காத்திருந்தோம். யாரும் போய் பார்த்துருக்கோம் பரலோகம்? இல்லை. ஏன்? ஒரு நீதி, ஒரு நம்பிக்கை. தேவன் அப்படிப்பட்டவர். அவருடைய செய்கைகளும் அவருடைய இந்த உலகத்துல அவர் வச்சிருக்கிற அற்புத அடையாளங்கள்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா தேவன் ஒருத்தர் இருக்கிறாரு. அது உண்மையான தேவன், நம்மளுடைய தேவன். அவர் எப்படிப்பட்டவர்? மனிதரில் ஒருவரும் கண்டிராதவர், சாகாமை உள்ளவர், மனிதரில் ஒருவரும் காணக்கூடாதவர், ஒளியா இருப்பவர், அதரிசனமானவர். இல்லையா? அதிர்ஷ்டமானவர். இதெல்லாம் யாரு? பிதாவாகிய தேவன். இல்லையா? ஆதியும் அந்தமும் இல்லாதவர். இப்படிப்பட்டவரோட வாசம் பண்ணணும்னா நம்ம எப்படி இருக்கணும்? இல்லையா? காத்திருக்கணும். முடிவு பரியந்தம் காத்திருக்கணும். இந்த எல்லா விஷயங்கள்லையும் நம்ம சரியா காத்திருந்தோம்னா, வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவர் சொன்ன சட்டத்திட்டங்கள்லாம் கடைபிடிச்சு காத்திருந்தோம்னா அவரோட கூட நம்மளும் வாசம் பண்ணும் அப்படிங்கிற நம்பிக்கையினாலதான் இங்க இருக்கிறோம். இல்லையா? அப்பேற்பட்ட நம்பிக்கை இல்லைன்னா இங்க யாருமே இருக்க மாட்டான். அவங்க இஷ்டத்துக்கு ஜாலியா உலகத்துல எங்கெங்க போயிருப்போம். ஆனா குப்பையும் பரதேசியுமாக கைவிடப்பட்டவர்களாகிய நம்மளை தேவன் அழைச்சிட்டு நாட்கள்ல உட்கார வச்சு நமக்கு என்னத்தை பண்ணிட்டு இருக்கிறாரு? சத்தியமாகிய அந்த தண்ணீரை, ஜீவ தண்ணீரை ஊத்திக்கிட்டு இருக்கிற, கொடுத்துக்கிட்டு இருக்கிற. புரியுதுங்களா? அப்ப 10வது, புதிய வானமும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருங்கள். புதிய வானமும் புதிய பூமியும் அவருடைய 1000 வருட அரசாட்சியில கண்டிப்பா நமக்கு கிடைக்கும். அங்க அவருடைய வாக்குத்தத்தத்தின்படி நீதி வாசமா இருக்கும். புதிய வானமும் புதிய பூமியும் உண்டாக்கும் என்று காத்திருக்கிறோம். 2 பேதுரு 3:13-14 நம்ம வாசிக்கிறோம். இதுல 14வது வசனத்துல பாத்தீங்கன்னா அதுதான் முக்கியமான விஷயமே. ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோட அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாய் இருங்கள். இதான் ரொம்ப முக்கியம். புதிய வானம் புதிய பூமி வரும். ஆனா நம்ம எப்படி காத்திருக்கணும்னா, கரையற்றவர்களாயும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோட அவர் சந்நிதியில் காணும்படி ஜாக்கிரதையா இருங்க. ஜாக்கிரதையா இருங்க. அப்ப நமக்கு புத்தி சொல்றார் பேதுரு, நமக்கு புத்தி சொல்ற. அப்போ இந்த விஷயத்துல நம்ம புதிய வானம் புதிய பூமியை பார்க்கணும்னா
கரைதிரை அற்றவர்களா இருக்கணும், பிழை இல்லாதவர்களா இருக்கணுங்கிறது 2 விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? 11 வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற நீடிய பொறுமை உள்ளவர்களாய் காத்திருங்கள். எபிரேயர் 6:15 கூட வாசிருங்க. எபிரேயர் 6:15 வசனம். அந்தபடியே அவர் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இங்க பார்க்கும்போது ஆபிரகாம் என்னவா இருந்தார்? ரொம்ப பொறுமையா இருந்தார். தான் சொன்ன அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்னு கூட பார்க்கிறோம். அப்போ பொறுமையை காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றது மாதிரியே நம்மளும் பெறணும். அப்படின்னா பொறுமை ரொம்ப அவசியம். ஒரு பொருள் கிடைக்கணும்னு வேண்டிக்கிட்டோம்னா 10 நாள்ல கிடைக்கலன்னு நமக்கு மனசு விட்டுருது. அவர்லாம் 25 வருஷம் எப்படி பொறுமையா இருந்தாருன்னு தெரியல. 1 வருஷம் பார்ப்பாங்க, 2 வருஷம், அதிகபட்சம் 3 வருஷம், 5 வருஷத்துல மனசே விட்டுரும். அவர் 75 வயசுல இருந்து 100 வயசு வரையிலும் இடையில தேவனுக்கு பிடிச்சிச்சோ பிடிக்கலையோ ஒரு சில விஷயங்கள் நடந்தது. இருந்தாலும் என்ன ஆயிடுச்சு? அவருக்கு 100 வயசு வரலும் நம்பிக்கையோட இருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றார் இல்லையா? அப்போ நமக்கு கூட என்ன ஆகும்? நீடித்த நாட்களாய் காத்திருப்பது இழைக்க பண்ணுமா? எதை இழைக்க பண்ணும்? வசனம் இருதயத்தை இழைக்க பண்ணும். விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும் இல்லையா? நெடுநாள காத்திருப்போம். இருதயத்தை கண்டிப்பா இழைக்க பண்ணும், கண்டிப்பா இழைக்க பண்ணும். ஆனா விரும்பினது பின் நாட்கள்ல வரும்போது அது ஜீவ விருட்சம் போல இருக்குங்கிறதான் வசனம். அதனால இதோ பூமியில் பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வரும் அளவும் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறான். சாதாரண ஒரு பயிரிடுறவன் கூட இன்னைக்கே பயிரிட்டு நாளைக்கு அறுக்கணும்னு நினைக்க முடியாது. விதைக்கணும், மழையும் கரெக்டா இருக்கணும், தண்ணியும் கரெக்டா இருக்கணும். விதைச்சிட்ட உடனே மழை பெஞ்சு பயிரை பிரட்டிடுச்சுன்னா முளைக்காது, வேஸ்ட். புரியுங்களா? இந்த விதைய மழை அதிகமா பெஞ்சு மறாத நாள் பிரட்டி பிடிச்சின்னு வைங்க விதைய, அதனுடைய பலனை தராது. அதுல எல்லாம் தப்பிச்சு முளைச்சாலும் கரெக்டா களை எடுக்கணும், அதை பிடுங்கி கொஞ்சம் கொஞ்சமா நடணும். நட்டுட்டதுக்கு அப்புறம் கரெக்டா அதே மாதிரி மழை பெய்யணும், தண்ணியை கட்டணும், அதுக்கப்புறம் உரம் போடணும், அதுக்கப்புறம் பூச்சி. இன்னைக்கு என்னென்னமோ இருக்கு, பயங்கரமான பூச்சி, மருந்து கண்டுபிடிச்சே இருக்குதா, புது புது பூச்சியும் வந்துகிட்டே இருக்கு. வெள்ளை பூச்சி, அந்த பூச்சி, பாப்பாத்தி பூச்சி, என்னென்னமோ பூச்சியெல்லாம் வருது. எல்லாத்துக்கும் மருந்து அவனும் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கிறான், பூச்சி அடிச்சுக்கிட்டே இருக்குது. அதே மாதிரிதான் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம இந்த பிரச்சனை மட்டும் தான் பார்ப்போம். என்ன குடும்பத்துல என்ன சோப்பு சீப்பு வாங்கி கொடுக்குறது என்ன பெரிய குடும்பமா? மனைவிக்கு என்னப்பா கல்யாணம் பண்ண போறோம், என்ன நினைப்பான் தெரியுங்களா? என்னடா அதிகமா என்ன கேட்டுற போற? அரிசி வாங்கி கொடுக்கணும், சோப்பு, 2 ட்ரெஸ், வீட்டுக்கு தேவை, இவ்வளவுதானே. இது ஒரு நாளைக்கு வாங்கி கொடுத்த பத்தாதான் நினைப்போம். பிரச்சனையெல்லாம் அப்படி வரவே வராது. சோப்பு சீப்ல வருது பிரச்சனை, அப்படிலாம் இல்லை. ஆனா பயங்கரமான பிரச்சனை வரும் இல்லையா? அப்போ அதே மாதிரிதான் இந்த பயிருங்கிற விஷயத்திலையும் நம்ம என்னதான் வேலியை போட்டு பயங்கரமா பாதுகாத்து, இதெல்லாம் மிஞ்சி எலி வேற. எலி பயிர் வந்ததுக்கு அப்புறம் அந்த பயிரை நறுக்கி விட்டுரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா இப்படி எல்லாம் பாதுகாத்து நீங்க வளர்த்து பயிரெல்லாம் நல்லா விளைஞ்சி இருக்கும்போது மழை வந்து எல்லாம் படுத்துக்கும். ஆமா, குருவி வேற. ஒரு மயில், இன்னைக்கு மயில் எல்லாம் வந்துருச்சு நம்ம ஏரியா பக்கம் இல்லையா? ஒரு நெல்ல பல மடங்கு அதனுடைய பலனை தர வேண்டி நம்ம அவ்வளவு போராட வேண்டியது இருக்குது இல்லையா? கண்டிப்பா பரலோகத்துல நான் அவரோட கூட சேர்ந்து அவரோட கூட இந்த பூமி ஆளுகை செய்யணும்னு நினைக்கிற எனக்கு போராட்டமே வரக்கூடாதா என்ன? வரணும். அவர்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்றாரு தெரியுங்களா? சிலுவை எடுத்துக்கிட்டு பின்னாடி வான்ட்டார், அவ்வளவுதான். சிலுவை தான், சிலுவை கண்டிப்பா உண்டு. பயணத்துக்கெல்லாம் ஓடிடக்கூடாது. சிலுவை, ஐயோ இங்க போனா சிலுவை, இங்க போனா சிலுவை தான்ட்டாங்க, இங்கே நீ வரக்கூடாது அப்படின்னா இருக்கலாம், தாராளமா இருக்கலாம். யாரும் ஒன்றும் பண்ண போறது இல்லை. தேவன் கேட்க போறா ஏன்டா ஓடுனேன்னு? இல்ல, பிரைஸுக்கு நின்று ஓட்டப்பந்தயத்துல ஓடி ஜெயிச்சா பிரைஸ். ஓட்டப்பந்தயத்துல சேரல, சைடுல என்ன கைத்தட்டினா கைத்தட்டி நிற்கலாம், அவ்வளவுதான். அதனால தேவன்
எந்த வருத்தமும் பட போறதில்லை, இல்லையா? தேவன் நம்மளை இந்த பூமியில படைச்சிருக்கிறார். அந்த படைச்சதனுடைய நோக்கத்தை நமக்கு அறிவிச்சிருக்கிறார். அறிவிச்சு அந்த சத்தியத்தை கேட்டிருக்கிற நம்ம கண்டிப்பா என்ன பண்ணணும்? ஓடுவோம், கண்டிப்பா ஓடுவோம், இல்லையா? அப்போ அந்த பலனை அடைகிறதுக்கு எப்படி விவசாயி அவ்வளவு கஷ்டப்படுறானோ அதே மாதிரிதான் நம்மளும் நம்மளுடைய நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறதுக்காகவும் சரி, சாகாமை அழியாமை பெற்றுக்கொள்ள கண்டிப்பா கஷ்டங்கள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு. நீங்களும் நீடிய பொறுமையோடு காத்திருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். நீங்க என்ன பண்ணுங்க? நீடிய பொறுமையா இருங்க. கஷ்டமெல்லாம் உண்டு, நீடிய பொறுமையா இருங்க. அந்த கஷ்டத்துல உங்களுடைய இருதயத்தை என்ன பண்ணுங்க? ஸ்திரப்படுத்துங்க, தைரியப்படுத்துங்க. தேவன் நம்மளை உண்டாக்கினார். தேவன் எல்லாத்தையும் சரி செய்வார். நமக்கு இருக்கிற கஷ்டம் எல்லாத்தையும் அவரிடத்துல ஒப்பு வைங்க. அவர் என்ன பண்றாரு? உங்களுடைய சுமைகளை என் மீது வைங்க அப்படின்னு சொல்றாரு, இல்லையா? சுமை உங்களுடைய பாரங்களை எல்லாம் என்கிட்ட கொடுங்க, என்னுடைய நுகம் இலகுவா மாறும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதனால கர்த்தருடைய வருகை சமயமாய் இருக்கிறதே. அதனால நீங்க என்ன பண்ணுங்க? உங்களுடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துங்க. சகோதரரே, நீங்கள் எப்படி இருக்கணும்னா, மற்றவங்களால இங்கேயே நியாயம் தீர்க்கக்கூடாது. நம்மளை நியாயம் குற்றம் சாட்டுதலுக்கு அப்பாற்பட்டவராகவும், ஒரு குற்றச்சாட்டுதலுக்கு உள்ள கூட நம்ம போயிடக்கூடாது. போயிடாம நீதி உள்ளவர்களாய், பரிசுத்தம் உள்ளவர்களாய், தேவனுடைய சந்நிதி முன்னால நம்ம நிக்கிறதுக்கான என்னென்ன காரியங்கள் செய்ய முடியுமோ, தேவனுக்கு பிரியமுள்ள வேலைகள் என்னென்ன அந்த பூமியில செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு தேவன் வர காத்திருந்து அவருக்கு முன்பாக எதிர்நோக்கி காத்திருக்கிற, எப்படி சொல்றாரு, எப்போ கதவை தட்டுவாரு, எப்போ திறக்கலாம்னு எதிர்பார்த்து காத்திருக்கிற இருதயத்தை ஒத்த மனசோட நம்ம இருந்தோம்னா தேவன் கண்டிப்பா நம்மளை கொண்டு போய் எங்க சேர்ப்பாரு? பரலோகத்துல கொண்டு போய் நம்மளை வாசற்படியில கொண்டு போய் பிதாவாகிய சந்நிதி முன்னாடி நம்மளை கண்டிப்பா அவர் நிப்பாட்டுவார். அதனால அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த இனிய நாட்கள்ல தேவன் புதியதொரு வருடத்தையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த சூழ்நிலையில கடந்த வருஷத்துல ஏதாவது தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்ம கிட்ட அப்பக்கப்ப என்ன பண்ணுவோம்? முட்டி மோதிக்கிட்டே இருக்கோம், விட முடியாது, இல்லையா? அதனாலதான் சங்கீதத்துல இவர் தாவீது சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, என்னுடைய பிழையை தன்னுடைய பிழையை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும், அப்பொழுது பாவங்களுக்கு என்னை விலக்கி காரும், அப்பொழுது ஒட்டாதையும், அப்பொழுது நான் பெரும் பாதகத்துக்கு நீங்களாகி நான் என்ன பண்ணுவேன்? உங்க இடத்துல சேருவேங்கிற மாதிரி அதுல சொல்லியிருப்பார். அதனால எல்லா விஷயங்கள்லையும் நீதி இருக்கா, தேவனுடைய நியாயம் இருக்கா, தேவனுக்கு இது பிரியமுள்ள காரியமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வர நம்ம எதிர்பார்த்தே இருக்கணும். எப்போதும் விழிப்புள்ளவர்களாய் எப்படி இருக்கணும்? கரைதிரையற்றவர்களாக, பிழை இல்லாதவர்களாக அவருடைய வருகையை நம்ம எப்போதும் பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதனால அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த செய்தியை பொறுமையோடு கேட்ட உங்கள் யாவரையும் நாம் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் தேவனுடைய கிருபையில இந்த வருடத்தின் முதல் நாள்ல நாம் காத்திருக்க வேண்டிய காரியங்களை குறித்து சிந்தித்தோம். ஆகவே நம்முடைய ஆத்ம ஆதாயத்தில் நம்மையே நாம் காத்திருக்க வேண்டிய விஷயத்துல, நம்முடைய ஊழியங்களிலே நாம் எப்படி சிறந்தோங்கி இருக்க வேண்டும் என்பதை பொறுமையோடு நம்முடைய ரட்சிப்பை அடைவதற்கு காத்திருந்து ஆவியின் கனிகளுக்குள்ளான விஷயத்துல தெளிவான கனிகளை கொடுத்து தேவனுக்கேற்ற ஜீவிகளாய் இதெல்லாம் நம்ம செஞ்சு வந்தோம்னா, ஒருவேளை நம்ம உலக பிரகாரமான ஆசீர்வாதத்துக்காக இந்த வருஷத்துல காத்திருக்கிறதா நம்ம நினைச்சோம்னா அது தன்னாவலே கிடைக்கும். அதுதான் நம்ம பார்க்கிறோம். எதை செஞ்சா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுனா எது தன்னாவலே கிடைக்கும்?
நூறத்தனையாக கூட கொடுக்கப்படும் அப்படிங்கிறதான் வசனம். படிக்கலாம். மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல 33. மத்தேயு 6:33. ம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அதெல்லாம் கூடவே சேர்த்து கொடுத்துருவாராம். நம்ம இதற்காக இந்த உலக ஆசீர்வாதங்களுக்காக இந்த வருஷத்துல நம்ம நிறைய இடத்துல போனோம்னா அநேக வாக்குத்தத்தங்களை பத்தி சொல்லுவாங்க, உலகளாவிய ஆசீர்வாதத்தில். சரிங்களா? ஆனா உலகளாவிய எந்த ஒரு ஆசீர்வாதமா இருக்கட்டும், எந்த ஒரு நோய் நொடியிலேருந்து பாதுகாப்பா இருக்கட்டும், எல்லா வகையான பூமிக்குரிய ஆசீர்வாதங்களுக்கு முதலாவது நாம் இந்த ராஜ்யத்திற்கும் நீதிக்கும் தேடுதலான ஒரு விஷயத்துல தேடி காத்திருந்தோமே என்றால் இவைகள் எல்லாம் நம்மளுக்கு கூட கொடுக்கப்படும். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 8வது வசனம். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம். சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது, தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதா ஆகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. இந்த வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரவுமாய் இருக்கிறது. ஆகவே நம்ம சரீர முயற்சிக்குரிய எந்த ஒரு ஆசீர்வாதமும் முதலாவது நம்ம எதற்கான ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அதற்கான ஜீவிகளாக நம்ம ஜீவிக்கணும் அப்படிங்கிறத இந்த வசனங்கள் மூலமா பார்க்கிறோம். சங்கீதம் 37:9 கூட நம்ம படிக்கலாம். 37ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம். பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். ஆகவே நம்ம இந்த உலக காரியத்திற்குரிய பொல்லாப்பான விஷயத்துக்காக, மாமிச ரீதியான விஷயத்துக்காகலாம் தேட வேணாம். அது தன்னாவுல கிடைச்சிருங்கிறார், நூறத்தனையா கிடைக்குங்கிறார். சரிங்களா? ஆகவே நாம் எதை நாடி தேட வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் ரொம்ப முக்கியம். போதும் என்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். ஆகவே அந்த மிகுந்த ஆதாயத்துக்குரிய ஒரு விஷயத்துல உலகத்தை ஆதாயப்படுத்துறோம்னு சொல்லிட்டு உலக மாமிச காரியங்களுக்குள்ள ஒரு விஷயத்துக்காக நம்ம இந்த வருஷத்துல காத்திருக்க வேண்டாம். அது தன்னாவுல கிடைச்சிரும். பூமியை பாருங்க, அதனை என்ன பண்றாங்க, காலையில் பூத்து மாலையில் வாடி போற அந்த புஷ்பங்கள்னால பூமியை அழகா ட்ரெஸ் உடுத்தி வச்சிருக்கிறார். பறவைகளை பாருங்கள், அவைகள் விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதும் இல்லை, அவைகளுக்கு உணவு கொடுக்குறாராம். சாப்பாட்டுக்கு கவலையா இல்ல ட்ரெஸ்ஸுக்கு கவலையா? நீங்க ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடிலாம் மாற்று வஸ்திரம் இருந்திருக்கா நம்மளுக்கெல்லாம்? சொல்லுங்க. ஒரு வருஷம் ட்ரெஸ்ஸை கிழிஞ்சு தச்சு போட்டுக்கிட்டு இருந்திருப்போம் இல்லையா? இன்னைக்கு பாருங்க, சகோதரிகள் வீட்டுல பீரோல் ஃபுல்லா அவங்க ட்ரெஸ் தான் இருக்குது. எங்களுக்கு ஒரு சின்ன பகுதி கிடைக்க மாட்டேங்குது. சகோதரர்கள் பார்த்தா ஒரு பீரல் முடிஞ்சு இன்னொரு பீரல். அந்த அளவுக்கு ட்ரெஸ்ஸை பத்தி கவலைப்படணுமா? உணவை பத்தி கவலைப்பட. என் உணவை பத்தி பாத்தீங்கன்னா கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட், எந்த கவர்மெண்ட் வந்தாலும் சரிதான், இலவச அரிசி. சரி, இலவச அரிசி மட்டுமா? இலவச சிலிண்டர், அப்புறம் இலவசமா சாப்பிட்டு முடிச்சுட்டு டிவியை பாக்குறதுக்கு இலவச டிவி, என்னென்னத்தை தான் ஃப்ரீயா கொடுக்கறது பாருங்க. அப்புறம் பாருங்க சகோதரி, நாங்களாம் என்னன்னு தெரியும், சகோதரிகளுக்கு மட்டும் இலவச பஸ். அப்புறம் என்னது அந்த 1000 ரூபாய், அது எதுக்குங்க? அது நாங்கெல்லாம் என்னங்க பாவமா? நாங்க பாருங்க எல்லாம் பெண்களுக்கு தான். ஆகவே இந்த வகையில கூட தேவன் என்ன பண்ணிட்டார், பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வச்சிருக்கிறார். இந்த காலகட்டமா இருக்கு, ஏதாவது பசிக்கு அல்லது ட்ரெஸ்ஸுக்கு, வீடு என்னென்ன வீடோ வந்துருச்சு இப்போ. KK வீடு, JJ வீடு, MM வீடு, அப்படிதானே? எல்லாம் இலவசம். ஆகவே அன்புக்குரியவர்களே, இதை பத்தி எல்லாம் கவலையே படாதீங்க. ஒரு சில பேர்லாம் இப்ப வாக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. வீட்டுக்கு ஒவ்வொரு நபருக்கும் பைக்கு, ஸ்கூட்டியா. முன்னாடி சொன்னவங்க கொடுக்கல, இப்பயாச்சும் கொடுப்பாங்களான்னு பார்ப்போம். அந்த அளவுக்கு எல்லாருக்கும்
ஓட்ட தெரியாதவங்களுக்கு வண்டி கிடைக்க போகுது. எங்கேயாச்சும் மோதிக்கிட்டு போகணும். சரிங்களா? அப்ப நல்லா புரிந்து கொள்ளலாம். இதை பத்தி எல்லாம் கவலையே படாதீங்க. என்ன சொல்ல போனா என்னது, உடம்பு சரியில்லையா, என்ன இது கலைஞரா, கலைஞர் காப்பீட்டு திட்டம். நீங்க உடம்பு சரியில்லை வீட்டுக்கே வர்றோம், வீடு தேடி வந்து டாக்டர் எல்லாம் பாருங்க. அந்த அளவுக்கு இதெல்லாம் எப்படிப்பட்ட ஆசீர்வாதமான இது பாருங்க. ஆகவே நம்ம எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். இப்ப நம்ம கவலைப்பட வேண்டியது எதுக்கு? அவருடைய நீதிக்கு மட்டும் காத்திருங்க. சரிங்களா? அதை தேடுங்கள், மற்றவைகள் எல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தை பொய்யாயிராது. சரிங்களா? ஆகவே ஒரு காலகட்டம்லாம் நம்மளுக்கு தெரியும், நம்ம வாழ்ந்த வாழ்க்கையில தான் இருக்குது. ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தோம் பாருங்க. பஞ்சம், இதே பகுதியில பஞ்சங்கள். சரிங்களா? வறட்சி, நோய், ஒரு சில நோய்களுக்கெல்லாம் மருந்தே இல்லை. கொரோனாவில் கூட செத்தாங்க, இருந்தாலும் அதுக்கு என்னது ஆயிடுச்சு, விடுதலை கிடைச்சி வந்துட்டோம் இல்லைங்களா? இது மாதிரி பல கொள்ளை நோய்கள், இது மாதிரிலாம் எல்லா வகையிலுமே தேவன் நம்மளை பாதுகாத்து கொண்டுதான் வருகிறார் அப்படிங்கிறதுல நிச்சயித்த வாக்கு தத்தங்கள் நம்மளுக்கு இருக்கு. ஆக இந்த உலக காரியத்திற்குரிய வாக்கு தத்தத்தை அல்ல, இந்த வருஷத்துல நம்ம என்ன முயற்சி பண்ணலாம், தேவனுக்காகவும் அவருடைய ஊழியத்துக்காகவும் அவருடைய 2ஆம் வருகையின் காரியத்துல அவர் வெளியரங்கமாகக்கூடிய ஒரு விஷயத்துல அவருக்கு முன்பாக போய் உத்தமமாய் நிற்பதற்கு நம்முடைய ரட்சிப்புக்காக காத்திருந்து அதற்குரிய பலனை அடைய நம்மளை நாம் ஒப்பு கொடுப்போம். தேவன் விசேஷ விதமா இந்த வருஷம் முழுவதும், என்ன சொல்ல போனா இந்த ஒரு இடத்துல ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது 3 பேர் தான் இப்பொழுது தேவன் என்ன பண்ணியிருக்கிறார், கூட்டி சேர்த்து கொண்டே இருக்கிறார். இன்னும் கூட்டி சேர்ப்பதற்கு தேவன் செய்யறத ஒரு ஊழியத்தை தேவன் அவர் கூட்டிட்டு வர்றவங்களை கூட்டிட்டு வந்துடுவார். ஆனா அந்த பொறுப்பை இப்ப யார்கிட்ட கொடுத்திருக்கிறார்? சரிங்களா? ஆகவே யோவான் 1:46 கூட படிக்கும்போது என்னது, வந்து பாருங்கள். சரிங்களா? யோவான் 1:46 படிங்க. அதாவது அப்படி அப்படி எடுக்காம பேராவூர்ணியில் உள்ள இந்த தேவதாஸ் டாக்டர் சர்ச்சில் என்னங்க ஏதாவது ஒரு நன்மை உண்டோ அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு இப்ப நம்ம என்ன பண்ணணும், இப்ப ஒவ்வொருத்தரும் இந்த வருஷத்துக்கான வாக்குத்தத்த வசனமா கூட எடுத்துக்கோங்க. என்ன பண்ணலாம், வந்து எங்க வந்து பார்க்கணும், இப்போ தேவதாஸ் ஹாஸ்பிட்டல் சிஎஸ்ஐ சர்ச்சில் வந்து பாருங்க. இங்க வந்து பாருங்க, எவ்வளவு ஆசீர்வாதங்கள் பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானத்தினால் நிரம்பி நாம் பரலோக வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாவதற்கான எல்லா வகையான விஷயமும் நம்மளுக்கு கிடைத்து கொண்டு இருக்குதுங்கிறத இப்ப நீங்க ஒவ்வொருவருமே இதை செய்ய ஆரம்பிச்சிட்டா மற்றதெல்லாம் அட்வான்ஸாவே சேர்த்து கொடுத்துட்டா இன்னும் கொடுக்க வேண்டியதெல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருப்பார், கொடுத்துக்கிட்டே இருப்பார். எதை பத்தி கவலைப்படாதீங்க. சகோதரர் சொல்லும் போது கூட என்னது, பாடுகள் உண்டு, சிலுவையை சுமக்கணும், கழுத்துல இல்ல. கழுத்துலையா சிலுவை சுமக்கிறது? ஒரு ஃபாதரு, நான் 25 வருஷத்துக்கு முன்னாடி அவர் பிரசங்கம் பண்ணார். ஃபாதர் பிரசங்கம் பண்றாரு. அங்கேதான் விக்கிரகத்திலேருந்து எல்லா சிலையிலேருந்து சிலுவையிலேருந்து எல்லாம் வச்சு ஜெபம் பண்ணுவாங்கல்ல. நல்ல வேலைங்க, ஆண்டவர் கட்டில்ல சாவல. இவர் இப்படியே பிரசங்கம் பண்றாருங்க. நல்ல வேலை ஆண்டவர் எதுல சாவலையா, கட்டில்ல சாவல. எல்லாரும் என்ன பண்ணிருப்பாங்களாம், கழுத்துல மாட்டிக்கிட்டு தொங்க விட்டுருப்பா. சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றுவாங்கன்னாக்க இவங்க என்ன பண்ணிருப்பாங்களாம், ஒரு ஃபாதர். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம இருக்கிறோம். எதை செய்யணும் எது செய்யலைங்கிறது கூட புரியல. அப்ப சிலுவையை சுமந்துனா நம்ம வாழ்க்கையில் உள்ள பாடு துன்பங்கிறது இருக்கதான் செய்யும். யாராச்சும் துன்பமே இல்லை, தலைவலியே இல்லை, ஜுரமே இல்லை, கஷ்டமே இல்லைன்னு சொல்றவங்க யாராச்சும் ஒருத்தர் கை தூக்குங்க. இல்லையே. அதுதான் சிலுவை. நம்ம வாழ்க்கையில வந்திருக்கிற ஒவ்வொரு சிலுவை என்னது, பாடுகள். ஆகவே பாடுகள் இல்லாத ஒரு விஷயம் இல்லை. ஆனா நம்மளுக்கு தேவன் திராணிக்கு மிஞ்சின பாடுகளை கொடுக்க மாட்டார்.
அதுதான் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மிக முக்கியமான வாக்குத்தத்தம். நம்ம இந்த சிலுவையை சுமக்கிறானே மனுஷன், சுமந்து என்னை பின்பற்றி வர்றானே இந்த சகோதரன் இந்த சகோதரி, இவங்களுக்கு ரொம்ப பாரத்தை சுமத்திடக்கூடாதுங்கிறது அவருக்கும் தெரியும். அதனாலதான் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே. அப்ப என்ன சுமைனா, இந்த சிலுவை சுமை, இந்த பிரமாணங்களின் சுமை, சட்டங்களின் சுமை, நியாய பிரமாணத்தின் சுமையை சுமந்து கொண்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்களே, நீங்க உங்க சுமையெல்லாம் என் மேல சுமத்திருங்கன்னு அவர் பெரிய பாரமான சிலுவையை சுமந்துக்கிட்டு போயிட்டார். இருக்கிற சுமையெல்லாம் அவர் சுமந்துட்டாராம். ஆனா என்கிட்ட இருந்து ஒரு என்னுடைய சுமையை நீங்க எடுத்துக்கங்க. என்னுடைய சுமை எப்படிப்பட்டது? ரொம்ப ஈஸி. உங்கள்கிட்ட இருக்கிற பாரமான சுமையை என் மேல சுமத்திருங்க. ஆனா என்கிட்ட இருந்து நீங்க என்ன பண்ணிக்கங்க. ஆனா சுமை சுமந்துதான் ஆகணும், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. புரியுதுங்களா? சுமை சுமந்துதான் ஆகணும். அந்த சிலுவையை சுமந்து கொண்டுதான் அவரை பின்பற்றணும். நம்மளுக்கு சின்னமா சிலுவையை சுமப்பதற்கான பாடுகளை கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கிறார். அவர் உலகத்தில் உள்ள அத்தனை பேருடைய பாடுகளையும், அத்தனை பேருடைய பாவங்களையும், அத்தனை பேருடைய சோதனைகளுக்கு ஏதுவான சாபங்களையும் சுமந்து தீர்த்து சிலுவையில் முடித்து விட்டார். இப்ப நம்ம எதுக்கு காத்திருக்கணும்? நம்முடைய ரட்சிப்புக்காக காத்திருக்கணும். அது எதுல முடியும் அல்லது எதற்காக காத்திருக்கணும்? நம்முடைய வாழ்க்கையை பொறுத்த மட்டும் மரணத்துக்காக காத்திருக்கணும். இந்த உலகத்துல வாழ்றதுக்கு இல்ல, மரணத்துக்கு. கிறிஸ்து எனக்கு ஜீவன், ஆதாயம், லாபம். அப்ப கிறிஸ்துவுக்குள்ளாக சிலுவையை சுமந்து, அது எப்படிப்பட்ட சிலுவை? இலகுவான சிலுவை. பாடுகள் இல்லாத மனுஷன் இல்லை. ஆனா பாரமான சிலுவையெல்லாம் அவர் சுமந்துட்டாரு. நம்மளுக்கு கொடுத்திருக்கிறது இலகுவானது, அதை ஈஸியா சுமந்துக்கிட்டு வந்துடலான்ட்டார். ஆகவே அன்புக்குரியவர்களே, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த அற்புதமான வாய்ப்புல 1 கொரிந்தியர் 8:8 கூட படிக்கலாம் பாருங்க. 1 கொரிந்தியர் 8:8. 1 கொரிந்தியர் 8:8 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதபடி போஜனமானது நம்மை தேவனுக்கு உகந்தவர்கள் ஆக்க மாட்டாது. எண்ணத்தினால் எனில் புசிப்பதினால் நமக்கு ஒரு மேன்மையும் இல்லை, புசியாதிருப்பதினால் நமக்கு ஒரு குறைவும் இல்லை. ஆகிலும் இதை குறித்து உங்களுக்கு உண்டாயிருக்கிற அதிகாரம் எவ்விதத்திலும் பலவீனருக்கு தடுக்கல் ஆகாதபடிக்கு பாருங்கள். அப்ப இன்னைக்கு கூட பாருங்க, இன்னைக்கு நியூ இயருக்காக பெரிய பெரிய விருந்து அது இதுன்னு அந்த புரோஜனம் அது சாப்பிட்டுதான் ஆகணும். அது சாப்பிட்டான்னா சாப்பிடாட்டினா எல்லாம் வெளியே போயிடும். நம்மளுடைய இருதயத்தின் காரியங்கள் தான் என்ன பண்ணப்பட்டிருக்கணும்? சுத்திகரிக்கப்பட்டிருக்கணும். சரிங்களா? வாய்க்குள்ள போறதெல்லாம் என்ன ஆயிரும்? வெளியே போயிடும். இருதயத்தில் உள்ளவைகளோ மனுஷனை தீட்டுப்படுத்தும். அந்த தீட்டுள்ள காரியங்கள் எல்லாம் எடுத்துட்டு தேவனுடைய உணவா இருக்கக்கூடிய அந்த சத்தியத்துக்குள்ளாக போஷிக்கப்பட்டு அவருடைய ஊழியத்துக்கு செய்து காத்து அவருக்கு முன்பாக உத்தமமாய் நாம் காத்திருக்கும் பொழுது எல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும். முதலாவது ராஜ்யத்தையும் நீதியையும் தேடும்படிக்கு நம்மளை ஒப்பு கொடுப்போம். தேவன் தாமே கிருபையோடு நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இப்பொழுது கூட இந்த ஒரு கூடுகையின் நிறைவாக ஒரு பாடலோடு ஜெபத்தோடு நாம் நிறைவு செய்வோம்.